அன்பு சிம்மராசி நேயர்களே வணக்கம். சூரிய பகவான் உலகத்திற்கே படி அளப்பவர். அவருடைய ஒளி இல்லாமல் இங்கே இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே நடக்காது. நட்சத்திரமாக நின்று நம்மளுடைய பூமிக்கும் பூமியில் வளர்கின்ற விஷயத்திற்கும் சில உந்துதல்களை செய்யக்கூடிய சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டு செப்டம்பர் மாதம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது ஆவணி மாதத்தினுடைய பிற்பகுதியும் புரட்டாசி மாதத்தினுடைய முற்பகுதியும் சேர்ந்து கலந்து வரக்கூடிய மாதம். சூரிய பகவான் சிம்மத்தில் வீற்றிருக்கிறார். ராசியிலேயே கம்பீரமாக வீற்றிருக்கிறார். அதே நேரம் ராணி என்று சொல்லக்கூடிய சந்திரன் அவருடைய சுய வீட்டில் வீற்றிருக்கிறார். இது ஒரு அற்புதமான அமைப்பு. புரட்டாசி மாதம் பிறக்கும் பொழுது சூரிய பகவான் 2ஆம் இடத்திற்கு கன்னி வீட்டிற்கு பயிற்சி ஆகிறார். சப்தமஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ரமாகி இருப்பதும், அதே நேரத்தில் ராகு பகவான் அஷ்டமஸ்தானத்திலும் கேது பகவான் 2ஆம் இடத்திலும் சுக்கிரனுடன் இணைந்திருக்கிறார். செவ்வாய் பகவான் ஒரு யோகி, அதாவது 4ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் ஒரு கேந்திர திரிகோணத்திற்கு அதிபதி. அவர் 11ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். 5ஆம் இடத்து குரு பகவான் ஒரு திரிகோணாதிபதி. அவர் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். குடும்பஸ்தானம், குடும்ப வருமானம் அவற்றை பார்க்கக்கூடிய குரு பகவான் சுகங்களையும் வலுப்பெறச் செய்கிறார். ஆனால் இந்த வருமானமும் இந்த சுகங்களும் வீண் விவாத பொருளாக மாறாமல் இருப்பதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த கிரக நிலவரங்கள் மிக அழகாக இருக்கிறது. எந்த விஷயத்துல நாம எச்சரிக்கையாக இருக்கணும், எந்த விஷயத்துல நாம கவனமாக இருக்கணும், எந்த விஷயம் நமக்கு திருப்திகரமாக இருக்கிறதுங்கிறத பார்க்கணும். முதல் விஷயம், திருமணமாகாமல் இருக்கீங்களா அல்லது திருமணத்துக்காக பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, தள்ளி தள்ளி போயிட்டு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா திருமண வாய்ப்புகள் வரும், ஆனால் ஏதோ ஒரு ரீசனுக்காக தட்டி போயிடும். நல்லா பார்த்து பேசி பழகிட்டு வந்திருப்பாங்க, திடீர்னு விட்டு போயிருக்கும். இது போன்ற நிகழ்வுகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும். திருமணத்திற்கான வாய்ப்புகள் அமையும். அப்ப திருமண பந்தத்திற்குள்ள போறதுக்கான வாய்ப்புகள் அமையும். ஆனா நம்மளுடைய எண்ணங்கள் நேர்மறையாக இருக்க வேண்டும். அது என்ன ஆகுதுன்னா எதிர்மறையா போயிடுது. சில நேரங்கள்ல நம்மளுக்கு கிடைக்காதுன்னு நினைச்சுட்டே விட்டுருவோம். ஆனா இந்த மாதத்தினுடைய கடைசியில், அதாவது ஆகஸ்ட் மாதத்தினுடைய கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு மாற்றம் இருக்கிறது. அந்த புத பகவான் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்து அதிபதி ராசிக்குள் பிரவேசிக்கிறார். இது ஒரு சிறப்பு. உங்களுடைய இஷ்டங்கள் நிறைவேறும். 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய யோகி உங்களுக்கு ஒரு பிராமிஸை கொடுக்கிறார். உங்களுடைய எல்லா இஷ்டங்களையும் நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு. அப்போ நம்மளுடைய இஷ்டங்கள் அதை நிறைவேற்ற வேண்டும் என்றால், ஒரு உதாரணத்திற்கு உங்களுக்கு ஒருத்தங்களை பிடிச்சிருக்கு, அவங்ககிட்ட போய் நீங்க ஒரு ப்ரப்போஸ் பண்ணணும், இல்லை உங்களுடைய அப்பா கிட்ட ஒன்று கேட்கணும், இல்லை உங்களுடைய உயர் அதிகாரிகள் கிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேச வேண்டும். அது உங்களுக்கு ஒரு வருமானம் தரக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அப்படிங்கும் பொழுது அதை போய் பேசணும். ஆனா நீங்க என்ன செய்றீங்கன்னா பேச மாட்டேன்றீங்க. உங்களுடைய தேவைகள் அடுத்தவர்களுக்கு தெரிய வேண்டும். தெரிந்தால் உங்களுக்கு அது கிடைக்கும். ஆனால் உங்களுக்கென்று ஒரு இடம், உங்களுக்கென்று ஒரு பாணியிலேயே நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால்தான் சில கஷ்டங்கள் ஏற்படுது. திருமண பந்தத்துக்குள்ள போறதற்கும் சந்தோஷமான வாழ்க்கை அமைவதற்கும் இது ஒரு நல்ல காலமாக இருந்தாலும் உங்களுடைய
கணவன் அல்லது மனைவி அல்லது உங்களுடைய நண்பர்கள், குடும்பத்தார், இவர்கள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். அதே நேரம் குடும்ப வளர்ச்சி இருக்கிறது, அத குரு பகவான் பிராமிஸ் பண்றார். குடும்ப வளர்ச்சி இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது. அந்த சந்தோஷமும் இந்த இரண்டு விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல வழிக்கு எடுத்துட்டு. ஆனா வக்கரமான சனி பகவான் கும்பத்தில் இருக்கிறார். தொழில் சார்ந்து, வேலை சார்ந்த விஷயத்துல கவனம் வேணும். எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரு வேலையை செய்யக்கூடாது. செஞ்சா பிரச்சனையில போய் மாட்டிக்குவீங்க. நிதானமாக கையாள வேண்டும். ஒரு செயலை செய்வதற்கு முன்பு நிதானமாக செய்ய வேண்டும். உயர் அதிகாரிகளிடத்தில் பேசும் பொழுது நிதானமாக பேசுங்கள். கவனத்துடன் செயலாற்ற வேண்டும். இந்த மாதம் மாத்திரமல்ல, எந்த மாதமாக இருந்தாலும், ஆனால் இப்பொழுது நவம்பர் மாதம் வரை மிக உன்னிப்பாக கவனத்துடன் இருப்பது உங்களுக்கு நல்லது. உங்கள் கீழ் வேலை செய்பவர்களை கவனமாக பாருங்கள். அவர்கள் ஏட்டிக்கு போட்டியாக நடந்து கொள்வார்கள். தொழில் சார்ந்த விஷயமே உங்களுக்கு ஒரு ஏட்டிக்கு போட்டியான அமைப்பாக இந்த மாதம் இருக்கும். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா, எச்சரிக்கையாக பயணிப்பது உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அதே நேரம் சுக்கிர பகவான் 3ஆம் இடமான அவருடைய சொந்த மூலத்திரிகோண வீட்டிற்கு பயணமாகக்கூடிய அந்த நேரம் ஒரு திடீர் மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். மொத்தம் இந்த செப்டம்பர் மாதம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக அமைகிறது. இருந்தாலும் நீங்கள் தேவையான நேரத்தில் பேசினால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த மாதம் ஒரு இனிய மாதமாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.